கராத்தே எக்ஸ்பர்ட் உசைனை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. கராத்தேல பல சாதனைகளை இவர் பண்ணியிருக்காரு. அதே போல பல திரைப்படங்களையுமே நடிச்சிருக்காரு. குறிப்பா விஜய் அவர்களின் பத்ரி திரைப்படத்துல விஜய்க்கு ட்ரைனரா நடிச்சு எல்லார் மனசுலையுமே இடம் பிடிச்சிருந்தாரு. அண்ட் இவரோட அதிரடி சமையல் டிவி ஷோவை 90s கிட்ஸ் யாராலையுமே மறக்கவே முடியாது. சமீபத்தில் இவருக்கு இரத்த புற்றுநோய் வந்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருந்துச்சு. உசைன் அவர்கள் இரத்த புற்றுநோய்க்காக தொடர்ந்து சிகிச்சையும் எடுத்துட்டு வந்தாரு. இன்டர்வியூஸ்ல கூட இந்த இரத்த புற்றுநோயை ஜெயிச்சு மீண்டும் வந்துருவேன் அப்படின்னு பேசியிருந்தாரு. அவர் உயிர் வாழ்றதுக்கு தினமும் 2 யூனிட் பிளட் தேவைப்படுதுன்னும் பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிட்டே வருதுன்னும் சொல்லி இருந்தாரு. சமீபத்தில் சோஷியல் மீடியால ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, கோழைக்கு பல முறை சாவு, ஆனா வீரனுக்கு ஒரே முறைதான் சாவு. யாருமே நான் இறந்துட்டா வருத்தப்படவே வேண்டாம். நான் ரொம்ப கொண்டாட்டமா வாழ்ந்துட்டேன். என்னோட சாவும் கொண்டாட்டமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். யாராவது என்னை மிஸ் பண்ணா என்னோட சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பாருங்க. நான் எவ்வளோ ஃபன் பண்ணி இருக்கேன்னு தெரியும். வாழ்க்கையே ஒரு பார்ட்டி தான் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலா பேசி பலரையுமே கலங்க வச்சிருந்தாரு. அவரோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாகிட்டே வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போறதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயத்த தன்னோட குடும்பத்துக்கும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சொல்லியிருந்தாரு. அவர் அப்படி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் இறந்து போனதுக்கு அப்புறமா 3 நாட்களுக்கு பின்னாடி என்னோட உடலை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை மற்றும் பல்கலைக்கழகத்துக்கு தானமா வழங்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம என்னோட இதயத்தை மட்டும் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விட்டுருங்க, அவங்க பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட மட்டும் இல்லாம நான் நடத்திட்டு வர புத்தர் சேம்பர்ல தான் என்னோட உடலை 3 நாட்களுக்கு வச்சிருக்கணும். அந்த 3 நாளுக்கு அப்புறமா தான் என்னோட உடலை அடக்கம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எமோஷ்னலா பேசியிருந்தாரு. குடும்பத்தினரும் இவரோட முடிவை சம்மதிச்சிருக்காங்க. அவரோட குடும்பத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரோட ஆசைப்படியே அவரோட உடலை புத்தர் சேம்பர்ல 3 நாளைக்கு வச்சிருக்க போறோம். அதுக்கப்புறமா அவரோட உடலை தானம் செய்ய போறோம். அவரோட இதயத்துமே அவர் கேட்ட மாதிரி அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பாதுகாப்பா கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நல்ல மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு மக்கள் அவங்களோட ஆதங்கத்தையும் வருத்தத்தையும் தெரிவிச்சிட்டு வராங்க.